வணக்கம் நண்பா. ஸோ நான் உங்களுக்கு பார்க்கிங்ஸ்டன் நான் பேசுகிறேன். ஸோ நான் ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு நான் டியூட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்க 7 மணிக்கு சூரியன் உதயமாயிடுது. ஸோ உடுப்பி ஹோட்டலில் ஆர்டர் அடிச்சிருக்கு. தென் போகலாம். ஸோ ஆர்டர் எடுத்துகிட்டு உங்களுக்கு பேசுகிறேன். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கிட்டத்தட்ட ஆர்டர்லாம் எடுத்தாச்சு. ஸோ கொஞ்சம் சின்ன பிரேக் கிடச்சிருக்கு. ஸோ அந்த பிரேக்கில் ஒரு பூஸ்ட்டு, ஒரு ஸ்மால் வடை. ஸோ ஓகே, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இனி அடுத்த ஆர்டர் வருது. ஸோ இனி அடுத்து பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்விக்கியில் 27ஆந்தேதி 20 ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஸ்பெஷல் இது கொடுப்போம். பாருங்கள், காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரை. சாயங்காலம் 6 மணி வந்து நைட்டு 6 விடிய காலம் அடுத்த நாள் 28ஆந்தேதி காலத்து 6 மணி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே உள்ள சிட்டியை பொறுத்த வரைக்கும், சிட்டி ஜோனில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 ஓடி எல்லா ஆர்டரும் எல்லா ஷாப்பும் முடிஞ்சிடுச்சு. புது ரூல்ஸு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோடைய எஸ்பி அவர்களுடைய புது ரூல்ஸ் இது. ஸோ அதனால் நைட்டு 12 வந்து எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அதான் வந்து ஸோ அதுக்கு ஒரு பெண்டிங் ஆர்டர் வேணால் அடித்தா ஒரு 10 ஆர்டர் கிட்ட அடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அடிக்காது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மற்றமாதிரி முன்னாடி உள்ள சிச்சுவேஷன் பார்க்கும்போது 3 வரை ஆர்டர் அடிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. இதை போக போக ஒருவேளை மக்களுடைய புழக்கங்கள் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக மார்னிங்கும் ஆர்டர் அடிக்கும் 24 ஹவர்ஸ் ஆக்டிவில் மாறும். இது ஒரு கான்செப்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்னிங் 7 வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள ஆர்டர்ஸ் 3 ஆர்டர் 140 ரூபா பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே, மார்னிங் பிரச்சனை இல்லை. ஒரு டிராஃபிக் ரொம்ப இருக்காது, 10 மணி நேரம் டிராஃபிக் இருக்காது. ஸோ அதனால் ஓரளவு கேதர் பண்ணிக்கிட்டேன். சரி, போக பார்க்கலாம். என்னோடய ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு, பிக்கப் பண்ணி. ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்னிங் 11 கூட ஆர்டர்ஸ் அடிச்சு மாறுங்க. ஸோ வெயில் சுடு அடிக்குது நாகர்கோயிலில். இன்றைக்கி உள்ள ஏர்னிங்ஸை பார்த்தீங்கன்னா, இது இப்போ வரைக்கும் உள்ள ஏர்னிங்ஸ் 9 ஆர்டர் வந்திருக்கு, 390 ரூபா. ஸோ நான் மார்னிங் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கிறேன். டீ ஸ்நாக்ஸ் வந்து ஒரு பூஸ்ட்டு, ஒரு லைட் டீ, ஒரு வடை இவ்வளோ சாப்பிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 30, 40, 47 ரூபா கிட்ட ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 3 ஆர்டர் எடுக்கும். 95 ஃபஸ்ட்டு இன்சென்டிவ் ஸ்லாட். இது எனக்கு 11 to 11 போட்டிருக்காங்க. பட் நான் மார்னிங்லேருந்து வந்திருக்கிறேன். டுமாரோ டூ எனக்கு சேஞ்ச் ஆகிரும்னு சொல்லியிருக்காங்க. மார்னிங் ஷிஃப்ட்டில் மாறிடும். மார்னிங் ஷிஃப்ட்டில் வரவங்களுக்கு வந்து காலத்து 7 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரை. ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்லாட் எப்படின்னா 4 மணிலேருந்து 5, 6 மணிலாம் கொஞ்சம் பையன் தான் ஆர்டர் வரும். அப்போ 4 மணி வரை நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ளது இல்லைனா 5 மணி வரை புக் பண்ணிவிட்டு 5 மணிலேருந்து ஒரு 7 மணி வரை பிரேக் எடுத்துக்கிட்டு 7 மணிக்கு பிறகு நீங்கள் திருப்பி ஒர்க் பண்ணிக்கலாம். நைட்டு 11 மணி 12 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் ஒர்க் பண்ணிக்கலாம். 10 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏறதான ஒரு நாளைக்கு வந்து 1500 ருபீஸ் வரை வரும். ஓகேவா? எனக்கு ஷிஃப்ட் டைம் வந்து 11 மணிக்கு தான் வந்து இதாக இருக்குது. நான் மார்னிங் வந்துருக்கிறேன். ஸோ எனக்கே வந்து அமௌண்ட் வந்து நான் 400 ருபீஸ் ஆகிடுச்சு. அப்போது நான் நார்மலாக டைம் வந்து 11 to நைட்டு 11 வரை நான் ஒர்க் பண்ணேன். 2 ஹவர் பிரேக் எடுத்து நான் வந்து 1200 ருபீஸ் நான் ஏர்ன் பண்ணேன். அப்படி எடுத்து நான் ஏர்ன் பண்ணுறேன்னா, ஸோ அப்போ நான் இன்னும் அதில் ஒர்க் பண்ணேன்னா அதே 2 ஹவர்ஸ் நான் மார்னிங் 7 மணிலேருந்து 4 மணி வரை வந்துட்டு திருப்பி பிரேக் எடுத்து திருப்பி 7 மணிலேருந்து நைட்டு வரை நின்று நான் பார்த்துட்டேன்னா என்னுடைய இது வந்து ஏர்னிங்ஸு கண்டிப்பாக குறையாமல் கன்ஃபார்மாக 1500 ருபீஸ் வரை வரும். இன்சென்டிவ்லாம் சேர்த்து வந்துடும் பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ அதில் பெட்ரோல் சார்ஜஸ் வந்து 300 to 350 கிட்ட வரை வரும். ஸோ நான் இந்த வண்டி நம்ம தேவைலாம் பார்த்துட்டு நிற்கன்னு வருங்களா, ஹோண்டா ஷைன் 125. ஓகேவா? ஸோ சூப்பராக இருக்குது. மைலேஜும் பரவாயில்ல. ஸோ அதெல்லாம் பிக்கப் வந்து ஸ்டார்டிங் வந்து செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பிரச்சனை கிடையாது. எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வேறு என்னது, லாங் ட்ரிப் இந்த வண்டியில் நான் பெங்களூர் வரை போயிட்டு வந்துருக்கிறேன். நான் ஸ்டாப்பே பண்ணலை. போகும்போது நான் வந்து தெரியாத ஊர்னால போயிட்டு வந்தேன். ஆனால் வரும்போது செம்மையாட்டு இருந்துச்சு. ஸோ ஒரே ட்ரிப் தான். காலத்து 5:30க்கு எடுத்தேன். கரெக்டாக இங்கே வந்து சேரும்போது ஈவினிங் 4 o'clock நான் இங்கே வந்துட்டேன் பெங்களூரில் இருந்து. ஸோ
பெங்களூர் ஹொஸ்மானாலியிலேருந்து. ஓகேவா நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். 45 ரூபா ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இந்த லேசி ஹவுஸில் இருக்குது. இந்த இடத்துக்கு போகணுமா? கோட் ரோட்டில் WCC ரோட்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணலாம். பாஸ் பண்ணிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம யூசர்ஸ் ஆன்லைன் ஆர்டர் எல்லாருக்குமே பொதுவாக ஒன்று இருக்குங்க. இந்த வண்டியை வந்து சில டைம் ஒதுக்கி விட போச்சுல வந்து ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணுறேங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து வழிப்போக்கர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள். நீங்கள் போகிறீங்கன்னா சும்மா நீங்கள் வந்து வண்டிக்கு மட்டும் இந்த சென்டர் ஸ்டாண்டு போட்டு ஏறுறீங்க. எனக்கு சைட் லாக் போட்டிருப்பேன். சென்டர் ஸ்டாண்டு போட்டுனாக்கி ஏறி இருக்கிறீங்க இருங்க, நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்கள். இது இந்த பெயிண்டெல்லாம் இலக்கி விட்டுருக்குது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்கள். ஸ்டாண்டு போட்டு ஸ்டாண்டே வளைஞ்சிடுச்சு. இங்கே அதில் ஒரு வெல்டிங் தான் அடிக்கணும். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு அது ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து இருக்கிறோன்னா. ஸோ அதுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. ஒரு வண்டி வந்து விலை கூட வாங்கியிருக்கேன். நீங்கள் ஒரு வண்டி எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் பொதுவாக நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு வண்டி எடுத்துருக்கீங்க, நான் அதில் வந்து சப்புன்னு ஏறி உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்? மனசு கொஞ்சம் ஹேக்ட் ஆகுதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து நான் இது இஎம்ஐ எடுத்துருக்கிறேன். இந்த இஎம்ஐ எடுத்து நான் வந்துருக்கிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கும் வந்து மனசு கொஞ்சம் இதாகும்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்ல. ஸோ கொஞ்சம் புரிஞ்சு பண்ணிவிடுங்க ப்ளஸ். ஓகேவா. தப்பான்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஆர்டரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஆர்டர் முடிச்சாச்சு. டைம் இப்போது 4 o'clock 4:30 கிட்ட ஆகுது. ஸோ இந்த டைமில் எவ்வளோ இயரிங்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ ஓகே, 19 ஆர்டர் இருக்குது. ஸோ 672 ரூபா. டைம் ஹவுஸ் வந்து 9 மணிக்கு வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு இவ்வளோ தான் வந்து இதாக இல்லை. பழைய ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ புது ஸ்லாட்னால ஸோ இந்த மாதிரி இருக்குது. எனக்கு அது மட்டும் இன்சென்டிவ் ஸ்லாட் வந்து 2 ஸ்லாட் முடிஞ்சு இன்னும் 3 ஆர்டர்னா 200 வந்துடும். கிட்டத்தட்ட அதை கேல்குலேஷன் பண்ணி பார்க்கும்போதுல அமௌண்ட்டு கொஞ்சம் 800 ருபீஸ் கிட்ட வந்துடும் ஏதேசம். முடிஞ்ச அளவு நம்ம காலத்துலேருந்து நம்ம ஒர்க் பண்ணோன்னா ஸோ ஓரளவு நம்ம 2 hours டைம் பிரேக் போட்டு காலத்துலேருந்து ஒர்க் பண்ணும் போச்சில் வந்து ஸோ எல்லாமே ஒரு சூட்டபுளாக ஓடும். ஓகேவா. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக 1500 ருபீஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இது வந்து கம்பல்சரியாகிட்டு ஒரு இது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆர்டர் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு லெஸ் ஆனாலும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய அமௌண்ட்டு வந்து இதாக ரொம்ப நான் கரெக்டாக ஒரு நாளைக்கு 1000 to 1200 to 1500 கன்ஃபார்ம் ஏதேசம் வந்து நமக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ மைலேஜுக்கு போகணுன்னா வண்டியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அது என்றைக்கும் மறந்துடாதீங்க. ஸோ இன்னொன்று, ஸோ நிறைய பேர் வந்து இப்போ லேடிஸும் ஓட்டுறீங்க, டெலிவரி ஆப்ஷன்னா லேடிஸ் ஓட்டுறீங்க, ஜென்ட்ஸ் ஓட்டுறீங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ஃபியூஷன். நீங்கள் உங்களுக்குன்னு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த விளம்பரத்தில் நிறைய யூடியூப் சேனல் போடுவாங்க. நான் 3 நாளில் ஒரு 3 நாள் இல்லை, 1 மாதம் 2 மாதத்துல நான் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா எடுத்துட்டேன் டெலிவரி ஜாபில். தயவுசெய்து நீங்கள் வந்து அதை தான் இது பண்ண வேண்டாம். அது காரணம் என்னென்னா, நான் திருப்பி என்ன சொல்கிறேன், நீங்கள் அதை நம்பி இங்கே வரும்போச்சில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஹேட் ஆவீங்க. ஹேட் ஆகாமல் இருக்க மாட்டீங்க. அதை நம்பி நீங்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஓகேவா. நீங்கள் அப்படிலாம் யூஸ் பண்ணாதீங்க. அவங்க வந்து பேச்சுலர்ஸு. ஸோ அந்த போடுற பசங்க எல்லாருமே பேச்சுலர்ஸு. ஸோ அவங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன்ஸ் திங்கிங் எதுவுமே இருக்க 24 hours அதிலே கடந்து ஓடிட்டே இருப்பாங்க அவங்க. ஓகேவா. அவங்களோட குறிக்கோள் வந்து பைக்கு மட்டும் தான் வாங்கணும். பைக் வச்சு அவங்க தான் ரன் பண்ணுவாங்க தவிர அவங்க ஃபேமிலிஸ் எதுவுமே ரன் பண்ண போகிறது கிடையாது.
ஓகேவா? ஸோ இது வந்து இது அவங்களோட குறிக்கோள்காண்டி சொல்கிறேன். நான் அவங்கள ஏசணும், திட்டணும் அப்படிலாம் சொல்லல. இது அவங்களோட குறிக்கோள். இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஃபேமிலினா அவங்க குடும்பத்த பார்த்துக்கணுன்ட்டு இருக்கணும். ஸோ ஒரு ஃபினான்ஷியலாட்டு அடி வாங்கியிருக்க ஒருத்தர் வருவாரு. அவரு கூட ஃபினான்ஷியலா வந்து கண்டிப்பா அடைக்கணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எனக்கும் வந்து இதில ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ அதுக்காண்டி நான் இன்னொரு ஆப்ஷன்ஸ்ல நான் வந்துட்டுருக்கிறேன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் வாரத்துக்கு ஒரு 5 நாள், 6 நாள் கன்ஃபார்ம் நான் வந்துருவேன். ஆ மற்றபடி இதில் வேறு எதுவும் ஓகேவா? மோர் தென் நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். நான் ஆர்டர் முடிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லொக்கேஷனை மாற்றி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? லொக்கேஷன்றங்க நான் நிற்கிற இடம் எங்கே இருக்குன்னு நீங்களே ஒருக்க பாருங்கள். ரொம்ப இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் ரயில்வே தண்டவாளம் வேறு பக்கத்தில் இருக்குது. லொக்கேஷன் எங்கே கிடக்குது. ஸோ அங்கேருந்து தாண்டியும் வந்திருக்கேன். அதில் ரயில்வே தண்டவாளம் வரும். அதுலேயும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணால் கஸ்டமர் டவரே கிடைக்க மாட்டேங்குது. டவரை விட்டு போகிற பொறுமையாக இருந்து பேசி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கழித்து தான் அவங்க எனக்கு காலே பண்ணாங்க. ஸோ வேறு நம்பரில் கால் பண்ணி அவங்க லொக்கேஷன் சொல்லி கேட்டு போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. லொக்கேஷன் தப்பாக போடாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆப்ஷன் வச்சு போடுங்க. எங்களுக்கு வந்து ஒரு 10 பைசா கிடைக்காதுன்னு சொல்லி தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். ஸோ அதனால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸு, நைட்டு டைம் ஆகிடுச்சு. ஸோ 12 இன்றைக்குள்ள ஏர்னிங்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. முடிச்சிட்டேன். டோட்டல் 14 hours. ஸோ இன்றைக்குள்ள ஏர்னிங்ஸ் வந்து என்ன வருதுன்னு பாருங்கள். நாகர்கோவிலில் நான் இன்றைக்குள்ள ஏர்னிங்ஸை வந்து காணிக்கிறேன். ஓகே. ஸோ இன்றைக்கி 3 இன்சென்டிவ் நான் வந்து லாக் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 3 இன்சென்டிவ் முடிஞ்சது. 1043 ருபீஸ் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 30 ஆர்டர் வந்துருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 2-3 ஆர்டர் வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கஸ்டமர் வந்து இது பண்ணாங்க பார்த்தீங்களா? ஸோ அதனாலேயும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி உள்ள ஏர்னிங்ஸ் வந்து மொத்தம் டோட்டலாக 1300. ஓகேவா? ஸோ இவ்வளோ வந்திருக்குது. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றிட்டாங்க. திடீர்னு மாற்றிட்டாங்க. நம்மளுக்கு எவ்ரி ஆர்டர் ஃபுல் டைம் வந்து எவ்ரி ஆர்டர் வந்து 40 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. பட் வந்து இது வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அது என்ன பிளான் எது எப்படின்னு தெரியல. ஸோ காலத்தை மட்டும் 20 ரூபா போட்டு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் போடவே இல்லை. அதுக்கப்புறம் என்னதில் மொத்தத்தில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த அமௌண்ட்டு சுத்தமாக கிடைக்கல. அப்படி 30 ஆர்டருக்கு வந்திருந்தாலும் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். 1500 வந்திருக்கும். பட் நம்ம நினச்ச அமௌண்ட் வந்து இன்றைக்கி வரல. ஸோ 14 hours ஒர்க் பண்ணி நம்மளுக்கு வந்து 1300 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ இதில் செலவு பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட 450 ருபீஸ் வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன். டோட்டலாக ஓவராலாக வந்து 450 ருபீஸ் வந்து நான் செலவு பண்ணியிருக்கிறேன். செலவு போக அப்போ 300 போக கிட்டத்தட்ட 800 ருபீஸ் 850 ருபீஸ் 800 ருபீஸ் டோட்டல் 750 ருபீஸ் கிட்ட டோட்டலாட்டு நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் டுடே இன்றைக்கி வந்து டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 150 டிப்ஸ் வந்திருக்கு. எனக்கு மேனுவலாக வந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். என்னென்னா ஸோ வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஆப்பில் வந்து ஸ்விக்கியாக இருக்கட்டும், சொமேட்டோவாக இருக்கட்டும், ஸோ எதுவும் சரி தான், ஒரு 10 ரூபாய் 20 ரூபா டிப்ஸ் போடுவாங்கள்ல. ஸோ அந்த கஸ்டமர்கிட்ட அவங்க ஃப்ரீயாக நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து ஃபுட்டை கொடுக்கும் போச்சில் அவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ சார் இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க ரெஸ்பான்ஸ் தரோட டைமில் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், டிப்ஸை கையில் தாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ ஏன்னா வந்து டிப்ஸை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகி வந்துச்சுன்னாக்கி டிப்ஸுக்குள்ள அமௌண்ட்டும் சேர்த்து தான் நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வருது. டிப்ஸுக்கும் அதுக்கும் செப்பரேட்லாம் கிடையாது. அவங்க டேஷ்போர்டில் காணிப்பாங்கன்னு தவிர பட் அதுக்குள்ளே கிருஷ்ணம் கிடையாது. இப்போ நான் இன்றைக்கி வந்து 1300 ஏர்ன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு எனக்கு ஒரு 100 வந்து டிப்ஸு ஆட் பண்ணாங்கன்னா எனக்கும் நாளைக்கும் அதே 1300 தான் வரும். ஸோ இதான் அதோட அவங்க வச்சுருக்க கான்செப்டை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க.
இது ஒரு சின்ன ஆப்ஷனாக இருக்கும். ஸோ யார் என்ன செய்தால் ஒரு 20 30 டிப்ஸு வந்துச்சுனாக்கி அது நம்ம வாலெட்டில் ஆட் ஆகிட்டுனாக்கி நீங்கள் உடனே வந்து அவங்கள்ட்ட டெலிவரி கொடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க. ஃப்ரெண்ட்லியாகிட்டு அவங்கள்ட்ட போய் இன்னும் ஃபுட்டு ஹாய் சார் வணக்கம் சார்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இது பண்ணிக்கிட்டு ஸோ அவங்கள்ட்ட வந்து ஸ்மைல் பண்ணாங்கன்னா அவங்க சார் நெக்ஸ்ட் வாட்டி அடுத்த வாட்டி வரும்போதுல சார் நீங்கள் வந்து நீங்கள் அதில் பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்லை சார் ஜிபே எங்கள்கிட்டயாவது பண்ணுங்கள் இல்லாட்டாக்கி வந்து டிப்ஸு காசு வந்து ஸோ எங்கள் இதில் மட்டும் இது பண்ணி விடுங்க எங்கள் கையிலே தாங்க எங்களுக்கு ஏன்னா அதான் அதான் உள்ளதுலேயே பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் மறந்துடாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ அது ஒன்று. ஸோ இன்றைக்கி உள்ள வருமானங்கள் எல்லா லிஸ்ட்டும் நல்லா ட்ராவல் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் நான் வேறு கேமரா வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. அந்த ஹெல்மெட் உள்ள கேமரா வந்து ஒன்று வாங்க வேண்டியிருக்குது. ஏன்னா ரோட்டில் நிறைய அது எப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஃபன்னியாக சொல்லலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப அவேர்னஸ்ன்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஃபன்னியாட்டு நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ அதை வந்து உங்கள்ட்ட சொல்லணும். ஏன்னா யார் யாரெல்லாம் எப்படி வண்டி ஓட்டுறாங்க, ஆடி கார் வச்சுருக்க வண்டி ஓட்டுறாங்க, லேடிஸ் எப்படி வண்டி ஓட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போதுல வந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆகிறது சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய ஸ்விக்கி பாய்ஸும் சரி தான் டெலிவரி பாய்ஸ் டெலிவரி பாய்ஸ் வந்து டாகுலாம் ரொம்ப பயிர்றீங்க. ஸோ அது எப்படி நம்ம மோஸ்ட்லி வந்து இது பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆப்ஷன் போடலான்ட்டு இருக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு கேமரா வாங்கணுன்ட்டு இருக்கிறேன். பார்ப்போம் அது நடக்குன்றதா கண்டிப்பாக இது பண்ணுவேன். முதல்ல நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இது பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் போக இனி மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் ஸோ நிறைய போடலான்ட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகே பாய் உங்கள் ஆர்கே.